சாட்டர்டே மார்னிங் ஃப்ரெஷ்ஷான ஒரு காஃபி போட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி உருளைக்கிழங்கு குருமா தான். கிழங்க வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு 3 விசில் விட்டா கிழங்கு ரெடி ஆயிரும். அதுக்குள்ள பூரிக்கு மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம். சாட்டர்டே மார்னிங்னாலே எனக்கு ஒரே ஹாப்பியாக இருக்கும். அதிகபட்சமாக பூரி செய்யலான்னு தான் ஒரு ஐடியா வரும். ஒரு சில டைமில் ஆயில் அதிகமாக இந்த வீக் சேர்த்திட்டோம் அப்படின்னா மட்டும்தான் பூரி சேர்த்திக்க மாட்டோம். இல்லாட்டி சாட்டர்டேனாலே நான் பூரி செய்யலான்னு எனக்கு மைண்ட் தானாகவே செட் ஆயிரும். என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிக்கவே மாட்டேன். டைரெக்டாக சாட்டர்டேனால பூரி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. உருளைக்கிழங்கு குருமாக்கு ஆனியன் பூண்டு எல்லாமே கட் பண்ணியாச்சு. ஆனியன் வதங்கணும்னா நமக்கு கூட லைட்டாக சால்ட் உப்பு சேர்த்தணும்னா சீக்கிரமாக வதங்கிடும் ஆனியன். உருளைக்கிழங்கு வெந்த உடனே தண்ணியை வடிச்சு விட்டுட்டு ஆற விட்டு உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துக்கலாம். கூட மசாலாக்கு பொட்டுக்கடலை, கொஞ்சமாக சோம்பு, ஒரு துளி பட்டை இதை போட்டு அரைச்சிக்கலாம். கூட தேங்காய் லைட்டாக இருந்தால் போட்டு அரைச்சிக்கலாம். கூட சேர்த்திட்டு லைட்டாக கொதிக்க விட்டோம் அப்படின்னா சூப்பரான குருமாவு ரெடி ஆயிடுச்சு. பூரி சாப்பிட்டு வாஷ் பண்ணிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சி விட்டு டீ போட்டு மார்னிங் ஒர்க் முடிச்சு.